ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எலிமினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி அண்ட் சாச்சனா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் எலிமினேஷனில் 2 பேரும் வந்து ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாச்சனா அண்ட் ஆர்ஜே ஆனந்தி 2 பேருமே ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் தான், அதாவது மிக்சர் கிடையாது. இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காகவே 2 பேரும் வந்து அவங்களுடைய பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணாமல் ஒரு கேம் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அதாவது சாச்சனா வந்து எல்லாத்தையும் அடித்து விளாட்ற கேமு, அதை வந்து அப்படியே பிரேக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் எவனையும் பாகுபாடே பார்க்கல, அந்தளவு ஒரு கேம். இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் அவங்க வந்து ஆடுற கேமே தனி ரகம். அதாவது அவங்க தனியாக மூஞ்சி நேரம் பேசுறது இல்லை, பின்னாடி பேசி பேசி அது ஒரு கேம் வந்து ஃபயர் அப் ஆச்சு. ஆனந்தியால் ட்ரிகர் ஆகி நிறைய பேர் வந்து எமோஷனல் டேமேஜ் ஆனாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ போத் ஆர் பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ். பட் உள்ள சத்யா ரஞ்சித்லாம் இருக்கும்போது எப்படி தூக்குனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஏன்னா மக்களுடைய ஆதரவு இல்லை, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம். அவங்க என்னதான் பொட்டன்ஷியல் பிளேயர்ஸாக இருந்தாலும் இந்த ஷோ வந்து அட்லீஸ்ட் மக்களுக்காக இந்த ஷோ நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே பிரச்சாரம் பண்ணால் மட்டும் போதாது, அதற்கான ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்ல. ஏன்னா வாரம் சாச்சனா கடைசி இடத்துலேருந்து நீங்கள் சேவ் பண்ணாமல் போகிறது அப்படிங்கிறது வந்து நெருடலாக இருக்குது எல்லாத்துக்குமே. என்னப்பா விஜய் சேதுபதி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் வந்து வந்திருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த வாரம் ரீட்டைன் பண்ணியிருந்தாருனா என்ன, நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சாச்சனா வச்சு ஆடுறதுக்கு நீங்களே ஆடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பல விமர்சனம் வந்து விஜய் சேதுபதி மேலே வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் நம்ம பார்த்தது தான், சரியா? ஆனால் அப்போயே சூட்டாக வெளியேற்றிருந்தாருன்னா அதுதான் மக்களுடைய தீர்ப்பின்படி நடந்துக்கு அப்படின்னு அர்த்தம், கரெக்டாக? ஏன்னா இந்த ஷோ வந்து அப்படி தான் சொல்லி ப்ரொமோலாம் போட்டு ஆரம்பித்தாங்க, மக்களுடைய தீர்ப்பு கண்டிப்பாக அது வந்து இங்கே இருக்கும் இந்த ஷோவில் அப்படின்ற மாதிரி. பட் அது இல்லை, அந்த இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணல. நிறைய 50 நாள் வரைக்குமே ஷோ வந்து இருக்குமா இல்லையான்னு இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் 50 நாளுக்கு அப்புறம் தான் கேம் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். ஆனால் கேம் ஸ்டார்ட் ஆகிற டைமில் சாச்சனாவையும் ஆனந்தியும் தூக்குனது அப்படிங்கிறது நிஜமாகவே வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. பட் இந்த சர்வெண்ட்டு அண்ட் மெய்ட் டாஸ்க் இருக்குல்ல, அதாவது சர்வெண்ட் அண்ட் மாஸ்டர், மெய்டு இல்லை, மாஸ்டரும் சர்வெண்ட் ஒன்று, மெய்டும் சர்வெண்ட் ஒன்று தானே. ஸோ மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட் டாஸ்கில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சாச்சனாலாம் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மராக இருந்திருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் இழப்பு தான். மற்றபடி கோட் டாஸ்க்காக இருந்ததுன்னா ஆனந்தி நல்லா பண்ணியிருப்பாங்க. நல்ல வேலை கோட் டாஸ்க் இல்லை, ஆனந்தி இப்போ பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஸோ அதனால் அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஆனந்தி போகும்பொழுது ஜாக்லினை மட்டும் கொஞ்சம் அட்டாக் பண்ணிவிட்டு சௌந்தர்யாவை கொஞ்சம் அட்டாக் பண்ணிவிட்டு, அதாவது சௌந்தர்யா நீ அந்த குரூப் போனால் நீ மறைஞ்சிடுற, தயவு செஞ்சு நீ பண்ணாத அப்படின்றது அவங்களுக்கு ஒரு அட்வைஸ். குறிப்பாக ஜாக்லினுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நீ இங்கே சொல்லு, வேறு எங்கேயும் சொல்லாத அப்படின்ற மாதிரி ஒரு அடி தக்கடிச்சிருக்காங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம சொன்னோன்னா ஷோவில் ஒன்றும் பார்க்குறது இருக்காது, அதனால் நீங்கள் அங்கே பாருங்கள். பட் சாச்சனா நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ சாச்சனா ஒரு இந்த வாரம் முன்னாடியே முத்துக்கிட்ட வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி இந்த வாரம் நான் போவேன், நான் சொல்லு அப்படிம்பாங்க. இல்லை இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு நீ போக மாட்டேன் அப்படிம்பார் முத்து. ஏன்னா அவருடைய மைண்ட் செட்டில் வந்து ராணவ் இருந்தார், ஓகேவா? அப்போ அந்த பொண்ணு கேட்கும், ஒருவேளை இந்த வீட்டில் யாராவது நான் போனால் எத்தனை பேர் அழுவீங்கன்னு சொல்லி கேட்குறவா, இந்த வீட்டில் அதெல்லாம் அழுவ மாட்டாங்கப்பா யாரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தர்ஷிகா அந்த கான்வர்சேஷனில். நான் சொல்கிறேன், அப்போ வந்து முத்து வந்து நீ போனால் நான் அதுக்கு அழுவ போகிறேன், நான்லாம் ஜாலியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சும்மா கலாய்க்கிறார். உடனே அந்த பொண்ணு போய் அந்த பெட்டு பக்கத்தில் ஏறி முத்துக்குமரன் கிட்ட கேட்குது, இந்த மாதிரி நீ நான் போனால் நீ அழுவியா, ஒரு 3 பேர் அழுவாங்க அப்படின்றார் முத்துக்குமரன். அந்த 3 பேர் யார், நீ அழுவியல்ல அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு. சொல்கிறா ஒரு பேச்சுக்காச்சும் சொல்கிறா நீ அழுவேன்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மண்டே இப்படி ஆட்டுறாரு. உடனே அந்த பொண்ணு வந்து முத்துக்குமரன்ட்ட ஒரு முத்தம் கொடுக்குது. அது கொடுத்தோடனே அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறான் அந்த பையன். ஏன்னா இந்த இதில் அதை கொண்டு வரக்கூடாது, ஒரு தங்கச்சி பாசமோ இல்லை மஞ்சரி கூட ஃப்ரெண்டு அப்படிங்கிறது முத்துக்குமரன் ரொம்ப இதாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறது, ஒரு நம்மளும் மனுஷன் தானேங்க. அந்த கேமரா இவரெல்லாம் சுற்றி அதெல்லாம் தாண்டி அவருக்கு ஒரு எண்ணம் வந்து வெளிப்பட்டது அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த இடத்துல. ஸோ அது வந்து ரீக்ரியேட் ஆகுமா அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா முத்துவை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீ டைட்டில் அடிச்சுட்டு வான்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா சாச்சனாவுடைய கேம் வந்து முத்து தான், வெளியேருந்து பார்த்த வரைக்கும் முத்துவோடைய கேம் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுனால அழகாக சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா கப்பு உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதை வந்து ஓப்பனாக சொல்லுவான்னு தெரியல. சனம் வந்து ஆரிக்கிட்ட சொல்லிட்டு போனாங்கல்ல, கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது தான். பட் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார் முத்துக்குமரன். ஏன்னா நல்ல ஒரு பாசம் இருக்குது சாச்சனா கூட, நான் அதான் அவாய்ட் பண்ணுறேன்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, அது ஒரு பாயிண்ட். அப்புறம் விஷால் பற்றி சாச்சனா சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி. ஆனால் சாச்சனா பின்னாடி அவர் வந்து பேசிட்டு தான் இருக்கார். பட் இருந்தாலும் அது அவங்களுக்கு தெரியாது இல்லை. ஸோ சாச்சனா விஷால் மேலேயும் முத்து மேலேயும் ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுருக்கனால கண்டிப்பாக உடஞ்சி விஷாலம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி ஒரு பயங்கரமான ட்ராமா இன்றைக்கி வந்து இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.